ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ரியல் லைஃப். இன்றைக்கி என்ன டிஷ்ஷோட பார்க்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? நெல்லிக்காய் சாதம் தாங்க. இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கிற இந்த நெல்லிக்காய் வச்சு இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெல்லிக்காய், நல்லா கிரேட்டரில் போட்டு நல்லா கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து சீவிக்கோங்க. கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிரேட்டரை போட்டு சீவி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இதுதாங்க: பெரிய வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. இதாங்க இதுக்கு தேவையான பொருள். நம்ம கிரேட்டரில் வச்சு சீவி வச்சுருக்கோம்ல நெல்லிக்காய், அது இந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குங்க. நான் எடுத்துருக்க ரைஸ்க்கு இது வந்து ஒரு 2 பவுல், குட்டி பவுலில் 2 பவுல் அளவுக்கு நான் சீவி வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றியாச்சு. அது ஹீட் ஆனோடனே கடுகு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பொன்னிறமாக இருந்தால் கடிக்கிறதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை 1-2 கிள்ளி போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணாமல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்பயும் சொல்கிறது தான், கட் பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு, நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வணங்கிட்டு, அந்த எசன்ஸ் எண்ணெயில் இறங்குற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேம் இன்னும் ஆஃப் பண்ணலைங்க, அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வந்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் ஆகும். இப்போது வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள். ஒரு சிலருக்கு மஞ்சள் தூள் போட வேணாம், ஒயிட்டாக இருக்கணும்னா மஞ்சள் தூளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 டிஷ்ஷுக்கு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணாமல் ஃப்ளேம்லேயே வச்சு செய்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம்ங்க. மாங்காவை வந்து இதே மெத்தடில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணி சூடாக இருக்கும் போதே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணாமல் கிளறணுங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கும் வந்து இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தாங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெல்லிக்காவும் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு, இன்னும் நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணல, ரைஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம வந்துட்டு அந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணாமலே கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று குலையாமல் ஒட்டாமல் வருங்க. அதுதான் வந்து இதோட சீக்ரெட் டிப். ஸோ மாங்காய் சாதமும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க. நான் இன்னமும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணல, நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. எனக்கு லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சுட சுட நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நெல்லிக்காய் கிடச்சா மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.